ஹலோ மக்களே! ஒரு ஏழை குடும்பத்தில பிறந்து, இங்க ஒருத்தர் டாக்டரா இருக்காரு. டாக்டர் ஆனது மட்டும் இல்லாம, இங்க நெறைய ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டில எஜுகேஷன் வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காரு. யார் அவரு? எந்த மாநிலத்த சேர்ந்தவர் அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ அம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டூ த வீடியோ. டாக்டர் பிரதீப் செய்தி அப்படின்றவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவங்க குடும்பம் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் பிரதீப் அவர் வந்து சின்ன வயசுல நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்கூலுக்கு போறாரு, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. 10th 12th வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாரு. இவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தார் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் வந்து பாஸ் ஆகி ஒரு நல்ல பொசிஷன் போயிடணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் இருக்குது. பட் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இவருக்கு வந்துருச்சு. ஸோ டாக்டர் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். ஓகே, அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா டாக்டர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்காக இவர் என்ன பண்ணாரு, சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே வந்து அப்பப்போ வந்து ஒரு கூலி தொழில் செய்வாரு. ஸோ அதில் சேர்த்த காசாக இருக்கட்டும், அப்புறம் இவங்க அப்பா அம்மா வந்து சேர்த்து வச்ச பணமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எம்பிபிஎஸ் படிப்புக்காக வந்து செலவு பண்ணுறாங்க. அண்ட் இவரும் படிச்சுட்டும் வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சில ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. அண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமாக இவருக்கு மாதம் 1300 கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கிராமத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சில உதவி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இவருக்கு 1300 ஸ்காலர்ஷிப் வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த புக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த மெஸ் ஃபீஸ், அதாவது இந்த கேன்டீனில் சாப்பிட்றாங்கல்ல, ஸோ உங்களுக்கு தெரியும் மெஸ் ஃபீஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃபீஸ் கட்டுறதாகட்டும். ஸோ அந்த 1300 வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அவர் செலவு பண்ணுறாரு. தென் தன்னுடைய எம்பிபிஎஸ் டிகிரியை 2004 வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. கம்ப்ளீட் பண்ண கையோட எம்டி டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாரு. அதாவது இப்போ நம்ம யூஜி படிக்கிறோம் அப்படின்னா, யூஜி முடிச்சிட்டே பண்ணால் அந்த அளவுக்கு இது இருக்காது, நம்ம வந்து பிஜி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி டிகிரி வந்து எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து பண்ணுறாரு. இவர் சீட்டும் கிடைக்குது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. தென் 2008 வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ண கையோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில விஷயம் படிக்கிற மாதிரி தென் அதுலேயும் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இவர் என்ன ஐடியாவில் இருந்தார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துபாய் போய் அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு தென் ஸ்டெம் செல்லை பற்றி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். பட் ஏதோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம எதனா செய்யணும், நம்ம எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஐடியா வருது. ஸோ அதே டைமில் தான் இவர் என்ன பண்ணார்னா இவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில் இந்த புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுச்சு அப்படின்றாரு. எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்ற புக் வந்து என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ பிரதீப்போட அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் அஃபெக்ட் ஆகிறாரு. அண்ட் அவருக்கு என்ன மிகப்பெரிய ஆசைனா தன்னோட கிராம தமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு. ஸோ அதுக்காக பிரதீப் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு வீடு மாதிரி வந்து கட்டுறாரு. தென் அது கட்டி முடிச்ச கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்துறாரு. தென் அதுக்கப்புறமா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக அந்த கோச்சிங் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த கோச்சிங் சென்டரில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், அப்புறம் மேக்ஸ் என்ன கற்றுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா அதாவது 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் 2016 2023 வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்த பிரதீப் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோச்சிங் சென்டரே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் இவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வருது. ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணால் உட்கல் கௌரவ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கிராமமான பெருனாபாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது அவர்களும் சுத்தமாக பண்ணல. ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி யார் அதிகமாக ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற கம்பெனியோட சிஇஓ ஆன பூனாவாலா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. ஸோ இதே வந்து டாக்டர் பிரதீப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பற்றியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பற்றியாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றியாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சரை பற்றி, ஒரு ட்ரெடிஷனை பற்றி சொல்லி A to Z வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டீச் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் பேஸ்டு அண்ட் UK பேஸ்டு USA பேஸ்டுன்னு சொல்லி நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. பட் இந்த ஸ்கூலில் வந்து இப்போதைக்கு ஒரு 450 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இதை வந்து ஒரு 2000 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுன்ற மாதிரி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் குவைட் அமேசிங் ஆஸ் வெல். ஏன்னா நம்ம பிறந்த ஊருக்கு, நம்ம பிறந்த கிராமத்துக்கும் நம்ம எதனா பண்ணணும் கண்டிப்பாக ஆசைப்படுவோம். ஸோ இங்கே அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரதீப்பும் தான் பிறந்து வரது அந்த கிராமத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் அவர் படிக்கும்போது வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவர் வேலை செஞ்சால் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூல் கட்டியிருக்காரு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி ஆஃப் டாக்டர் பிரதீப் செய்தி. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ஒரு ரியல் டைமில் நடந்த ஒரு ஸ்டோரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸோ விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு யாரை பற்றி பேசினா கூட சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ பாய்.